இதுவும் என்னோட நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். 7th 8th படிச்சுட்ருப்பேன் நான் நினைக்கிறேன். அப்போல்லாம் நாங்கள் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் தான் படிப்போம். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னை விட சீனியர், மேபி 9th 10th இருக்கலாம், அந்த பொண்ணு ஒரு பொண்ணு படிப்பாங்க. எல்லாரோட ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், அந்த பொண்ணுது மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறமா தான் தெரிஞ்சது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு தலையில் முடியே இல்லை, அவங்க டோப்பாக வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம வேறு பேரெல்லாம் சொல்கிறோம், அப்போல்லாம் ஒரே பேர் டோப்பாக வச்சுருக்குறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வச்சுருக்குது சொன்னாங்க. அப்புறம் அது பார்க்குறக்காக அந்த பொண்ணை தாண்டி போகும்போதெல்லாம் உத்து பார்ப்பேன். ஆமாம், அது டிஃப்ரெண்ட்டாக தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த வயசில் என்ன தோணுச்சுன்னு தெரில, இன்டர்வல் டைமெல்லாம் போகும்போது அந்த பொண்ணு அங்கே தூரத்தில் போயிட்டுருப்பாங்க. ஏய் டோப்பா அப்படின்னு கத்திட்டு குடுகுடுன்னு ஓடிடுவேன். யார் கத்துனான்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே என்னையெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி போய் இந்த பக்கமாக வந்துடுவேன். அது ஒரு ஜாலி மாதிரி. எப்போவுமே அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அப்போ நமக்கு நிறைய முடி இருக்கிற திமிரில் அந்த பொண்ணை டோப்பான்னு கூப்பிட்டோம். இப்போ நம்மளை யார் கூப்பிட போகிறா, எப்போ கூப்பிட போகிறான்னு தெரில.